Hi students, நம்ம இப்போ example 2.17 பார்க்க போறோங்க. Chapter 2 numbers and sequencesல question என்னன்னா, a man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22:30 hours on Wednesday. So Wednesday தான் அவர் ட்ரெயின்ல கிளம்புறாரு. டைம் என்னன்னா 22:30. இப்போ 22:30 அப்படின்னா அவங்க 24 hours ஃபார்மேட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறாரு. If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, when will he reach Delhi? So 32 hours கழிச்சு தான் அவர் டெல்லி போய் சேர்றாரு. கரெக்ட் டைமுக்கும் போய் சேர்றாரு. ட்ரெயின் டிலே ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைமில் அவர் வந்து டெல்லி ரீச் பண்ணுவார்? இதுதான் கொஷின். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் டைம் என்ன? ஸ்டார்டிங் டைம் வந்து 22:30 hours on Wednesday. இதுதான் ஸ்டார்டிங் டைம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டார்டிங் டைமு. (22:30) ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் 32 hours ட்ராவல் ஆகிறாரு. சரிங்களா? 32 hours ட்ராவல் ஆனால் எப்போ வந்து அவங்க ரீச் ஆவாங்க? இதுதான் கொஷின். எப்போ வந்து ரீச் ஆவாங்க? ஸோ ரீச்சிங் டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ராவலிங் டைம் வந்து உங்களுக்கு 32 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ 32 hours ட்ராவல் பண்ணுறது நம்ம எப்படி எழுதலாம்னா, 32 is congruent to, இது வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ mod 24. இப்போ இதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்க, இது என்ன ஃபார்மில் இருக்குது? n is congruent to r mod d ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ n divided by d, அதோட ரிமைண்டர் தான் இங்கே எழுதணும். ஸோ 32 divided by 24 அப்படின்னா உங்களுக்கு 32, 24, 1s are 24. So the remainder will be 8. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 8 நமக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ இந்த 1 வந்து 1 day. இப்போ 22:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 24 ஹவர்ஸ்னால் உங்களுக்கு அடுத்த நாள் நைட் 22:30, இது இங்கே வச்சுக்கலாம். 22:30 வந்து நைட்டு வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் Thursday. சரிங்களா? ஸோ அந்த 1 day தான் நம்ம இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து 24 hours ஆர் 1 day. ஸோ 22:30 அதுக்கு அடுத்த நாள் நைட்டு அதே 24 ஹவர்ஸ்னால் 22:30 இங்கே வெட்னஸ்டே, இங்கே Thursday. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து 8 hours அது நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அந்த ரிமைண்டரும் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 22:30 அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுங்க? 23:30 நெக்ஸ்ட் 24 அப்படிங்கிறது 00.30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30 இப்படின்னு எழுதிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது கூட 8 hours நம்ம இப்போ ஆட் பண்ண என்ன ஆகும்? இப்போ 22:30, 23:30, 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, 5 hour, 6 hour, 7 hour, 8 hour. ஸோ இது வந்து டோட்டலாக 8 hours இப்போ ஆட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் என்னதுங்க? 6:30. ரீச்சிங் டைம் வந்து உங்களுக்கு 6:30 நம்ம கிடைச்சிருக்கு. இப்போ நைட்டு 22:30 அப்போ அதுக்கப்புறம் 8 hours போது உங்களுக்கு விடிய காத்தால 6:30 AM. ஓகேங்களா? இது வந்து Thursday. அப்போ அதுக்கு அடுத்த நாள் விடிய காத்தாலங்கும்போது உங்களுக்கு ஃப்ரைடே ஆகிடும். ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னதுங்க? ரீச்சிங் டைம் வந்து 6:30 AM. டெல்லியோட ரீச்சிங் டைம் அவங்க போய் சேர்கிற நேரம் வந்து விடிய காத்தால மார்னிங் 6:30 AM ஃப்ரைடே போய் ரீச் ஆகுறாங்க. ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.